ஹாய் மக்களே, ஐபிஎல் திருவிழா நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கும். ஆனால் எல்லா ஊர் திருவிழாவும் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. ஒரு சில ஊர் திருவிழா தான் பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி தான் மக்களே இந்த இயர் ஐபிஎல் உண்மையிலேயே திருவிழா தான். அதுக்கு ஏற்ற இடத்துல தான் இந்த தடவை ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமாம் மக்களே, பெங்களூர் சின்ன சுவாமியில் தான் இந்த இயர் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க கப்பு வாங்காதப்பவே அவங்க டீமை எப்படி கொண்டாடுவாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த டைம் அவங்க தான் கரண்ட் சாம்பியன்ஸ். அப்போ உண்மையிலேயே அது திருவிழா தானே. வாங்க திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல் மேட்ச் ஆர்சிபி vs SRH. அவங்க ரெண்டு டீமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பற்றி பார்ப்போம். ஆர்சிபி டீமோட ஓப்பனிங் விராட் கோலி அண்ட் ஃபிலிப் சால்ட். விராட் கோலியை பற்றி பார்க்கலாம். அவர் இப்போ T20 அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறதில்ல. இந்தியாவுக்கு வெறும் ஓடிஐ மட்டும் தான் விளையாண்டுருக்காரு. அந்த ஓடிஐ எப்படி அப்ரோச் பண்ணுறாருங்கிறத நம்ம ரீசெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்தோடனே அடித்தாங்க. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக, ரொம்ப ரிலாக்ஸாக, ஸ்ட்ரைக் ரேட்லாம் கண்ணா பின்னான்னு ரொம்ப அதிரடியாக ஆடிக்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு, நல்ல மைண்ட் செட்டில் இருக்காரு. யார் எந்தெந்த பிளேயருக்கு இந்த ஐபிஎல் எப்படி போகணும்னு பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் விராட் கோலியோட இந்த இயர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறேன் மக்களே. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி இந்த டைம் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, என்ன மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாட போகிறாரு. ஆமாம் மக்களே, மேட்சை எடுத்துகிட்டு போகிறாரா கடைசி வரைக்கும், இல்லை ஸ்டார்டிங்லேருந்து ஒரே அதிரடி தானா, பவுலரை எப்படி டேக் ஆன் பண்ண போகிறாரு, என்ன ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாட போகிறாரு, இது எல்லாமே இந்த ஐபிஎல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவரோட ஓப்பனிங் பார்ட்னர் ஃபிலிப் சால்ட்டுங்க. அவரோட ஃபார்ம் கொஞ்சம் டிப்பாக இருக்குது. இங்கிலாந்துக்கு வேர்ல்டு T20 இந்தியாவில் நடந்த T20 வேர்ல்டு கப்பில் அந்தளவுக்கு அவர் நினச்ச மாதிரி போல. வேர்ல்டு கப் ரொம்ப ஃபார்ம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ரன்னே பெருசாக ஸ்கோர் பண்ணலை. அதனால் அவரோட ஃபார்ம் ஆர்சிபியை இந்த ஐபிஎல் பிளே ஆஃப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அவரோட ஃபார்ம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இனிஷியலாக ஒரு பிளாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவரோட ஃபார்ம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவரோட ரன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். லாஸ்ட் இயர் அவங்க கப் அடிச்சாங்கன்னா ஓப்பனிங் நல்லா செட் ஆகிட்டு ஃபுல் ஷாட் நல்லாவே விளையாண்டாரு லாஸ்ட் இயர். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் வருவாங்க. ஒன் டவுன் தேவ்தத் படிக்கல் ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் நல்ல ஃபார்மில் இருக்காரு. கண்ணா பின்னான் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. விஜயசார் ட்ராஃபிலாம் கண்ணா பின்னான் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு 400 250 கிட்டத்தட்ட 700 ரன்னுக்கு மேலே அடிச்சார். நல்ல ஃபார்மில் இருக்காரு. மேபி அவர் தான் ஒன் டவுன் ஆடுவார் ஆர்சிபிக்கு. அடுத்து 2 டவுன் ரஜத் படிதார் கேப்டன். நல்ல 2 டவுன், நல்ல பேட்டருங்க, நல்ல மிடில் ஆர்டர் பேட்டர். ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக கண்ணா பிறந்து தள்ளிடுவார். மனுஷன் அட்டி வெளுத்து விட்றாரு ஸ்பின்னை. அதனால் இவரை 2 டவுனுக்கு கரெக்டாக என்ன இனிஷியல் விக்கெட் பவர் பிளேயில் விழுந்துச்சுன்னா தான் இவரை ஃபேஸ ஆக்க மாதிரி இருக்கும். மற்றபடி அவங்க இழுத்து கொடுத்து ஒரு 6-7 ஓவர் ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் இறங்கினாருன்னா ஸ்பின்னை பிரித்து கொடுத்துருவார். அதனால் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக நல்லா விளையாடுவார், சூப்பராக விளையாடுவார். ஸோ 2 டவுன் இவர் ஆடுவார். அடுத்து நம்பர் 5 இறங்க போகிறது டிம் டேவிடை பற்றி சொல்ல தேவையில்லை. லாஸ்ட் இயர் சூப்பர் இயர் அவருக்கு ஆர்சிபிக்கு. நிறைய மேட்சஸ் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. நல்லா பிளாஸ்ட் ஆடினார். சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாலாம் சேப்பாக்கில் வச்சு கிழித்து தள்ளிட்டாரு. முன்னாடிலாம் இவர் ஒரு 10 பால் பிடிச்சா ஒரு 30 ரன் 35 ரன் அடிக்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பார் இவரே. அப்படி தான் டீமும் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு ரீசெண்டாக நம்பர் 4 இறங்குறாருங்க. கிட்டத்தட்ட பவர் பிளேலாம் வந்துடுறாரு. ஒரு 3வது ஓவரே இயர்லியாக விக்கெட் போனால் 3வது ஓவரே வந்துடுறாரு. 3வது ஓவர் மேட்சை கொண்டு போக கடைசி வரைக்கும் அடிக்கிறார் விட்டு. மனுஷன் பிரிக்கிறாப்புல. வெஸ்ட் இண்டீஸ் கூடலாம் ஒரு சீரியஸ் ஆனாங்க ரீசெண்டாக. சாரியான சீரியஸ் அவருக்கு. போலேருந்து தள்ளிட்டார் வச்சு. ஆனால் இவரெல்லாம் மேட்ச் நேருங்க பிடிச்சிக்கிச்சோ இவருக்கெல்லாம் மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். 30 பாலுக்கு 85 ரன் அடித்தா ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் என்ன வேணாம்னு சொல்ல போகிறாங்க. அதனால முன்னாடிலாம் ஆர்சிபிக்கு இனிஷியலாக ஒரு 3 விக்கெட் விழுந்தா குர்னால் பாண்டியா இறங்குவார். கொஞ்சம் 2 ஓவர் 3 ஓவர் கீழே ஆடிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டிம் டேவிடை இறக்கி விட்டாங்க லாஸ்ட் இயர்லாம். பட் இந்த இயர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இனிஷியலாக விக்கெட் விழுந்தாலும் தைரியமாக டிம் டேவிட் தான் வருவார் நான் எதிர்பார்க்குறேன். மனுஷனுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. அதனால் கண்ணா பண்ண நடிப்பார். அதுக்காண்டி இன்கன்சிஸ்டண்டாலாம் இல்லைங்க, கன்சிஸ்டண்டாக இப்போலாம் ரன் அடிக்கிறாரு. நல்லா கேம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நல்லா விளையாடுறாரு. நல்லா பார்க்கலாம் இந்த இயர் அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அடுத்து நம்பர் 6 வரப்போது ஜிதேஷ் சர்மா. லாஸ்ட் இயர் நல்லாவே இருந்துச்சு ஆர்சிபிக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. நல்லா சின்ன சின்ன கேமியோஸ் நிறையா ஆனார். லாஸ்ட் லீக் மேட்ச் கூட எல்எஸ்ஜி கூட நல்லா அதிரடி ஆடி சேஸ் பண்ணி கொடுத்தாரு. ஜிதேஷ் சர்மா நம்பர் 6 இறங்குவார். நம்பர் 7 ரொமாரியோ ஷெஃபர்ட். ப்ராப்பர் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டருங்க. மனுஷன் ரசில் மிரரில் பார்த்த மாதிரி இருக்கும். ஆண்ட்ரி ரசில் சரியான பவர். பட்டுச்சுன்னா வெளியில் போய் தான் விழுவும். நல்ல ஆல்ரவுண்டர். பவுலிங்கும் போடுவார், நல்ல கேமியோஸ் ஆடுவார், நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு மேட்சை. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குங்க. நல்ல முக்கியமான பிரேக் த்ரூலாம் கொடுப்பாரு. அதனால் ஒரு நம்பர் 7க்கு கரெக்டாக ஃபிட் ஆயிடுவார். ஸோ நம்பர் 7 இறங்குவார். நம்பர் 8 குர்னால் பாண்டியா. கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான். பேட்டிங்கை பற்றி நான் பெருசாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். பேட்டிங் ஆடுவார், கொஞ்சம் கீழே தள்ளி ஆடுவார். இனிஷியலாக விக்கெட்ஸ் நிறையா போச்சு அப்படின்னா கொஞ்சம் இறக்கி விட்டு கொஞ்சம் தள்ளி ஆடலாம். பவுலிங் 4 ஓவர் பவர் பிளேயாக இருக்கட்டும், மிடிலாக இருக்கட்டும், எக்கனாமிக்கலாக போடுவார். ஏதோ 1-2 மேட்ச் அடி வாங்குவார். அதுக்காண்டி அடியே வாங்காமலாம் இருக்க மாட்டார். அடி வாங்குவாப்பில். ஆனால் மோஸ்ட்லி நிறைய மேட்சஸ் போட்டு கொடுத்துருவார். 4 ஓவர் நறுக்குன்னு போட்டு கொடுத்துருவார். எக்கனாமிக்கலாக இருப்பார். விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது, விக்கெட் எடுப்பார், முக்கியமான பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பாரு. நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார் லாஸ்ட் இயர். அதனால் நம்பர் 8 குர்னால் பாண்டியா எதிர்பார்க்கலாம். நம்பர் 9 புவனேஸ்வர் குமார். நல்லா ஸ்விங் பண்ணுவார். லாஸ்ட் இயர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். இந்த தடவை இந்த ஆர்சிபிக்கு லாஸ்ட் இயர் ஹேசல்வுட் லீட் பண்ணார் பவுலிங். அந்த அட்டாக் அவர் தான் லீட் பண்ணார். பட் இந்த தடவை இனிஷியலாக அவர் கொஞ்சம் இருக்க மாட்டார் மேட்சஸில். இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. இனிஷியல் மேட்சஸில் இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ மேட்சஸ்ன்னு தெரியல. எந்த அளவுக்கு இன்ஜுரி போகுது, எப்படி ரெக்கவர் ஆக போகிறாருன்னு தெரியல. அதனால் இவர் தான் ஃபேஸ் அட்டாக்கை லீட் பண்ண போகிறாரு. அவரோட 4 ஓவர் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். பவர் பிளேயில் 2 ஓவர் போடுவார், டெத்தில் 2 ஓவர் போடுவார் கண்டிப்பாக. அடுத்து ஜேக்கப் டஃபி ஹேசலோட ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. பட் இந்த தடவை நியூசிலாந்துக்கு ஃபார்ம் கொஞ்சம் அவருக்கும் வேர்ல்டு கப் அந்தளவுக்கு நினச்ச மாதிரி போகல, கொஞ்சம் நல்லா இல்லை. ஆனால் 2025லாம் T20 நல்லா இருந்துச்சுங்க. நம்பர் 1 பவுலர் கூட இருந்தால் நிறைய விக்கெட்ஸ்லாம் எடுத்தார். அதனால் பார்க்கலாம் இவர் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு. அடுத்து சுயா சர்மா 11 ஆடுவார். நல்ல ஸ்பின்னர் போடுறாரு. நல்லா
லாஸ்ட் இயர் நல்லா போட்டார். ஸோ நம்பர் 11 சுயா சர்மா ஆடுவார். இதுதான் மக்களே ஆர்சிபியோட 11ஸாக இருக்கும். இம்பாக்ட் பிளேயரில் மங்கேஷ் யாதவ் எதிர்பார்க்கலாம். நல்லா போடுறாரு, நல்ல ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்ஸ்லாம் நல்லா போட்டிருக்காருங்கிறாங்க. அதனால் இம்பாக்ட் பிளேயரில் மங்கேஷ் யாதவ் எதிர்பார்க்கலாம். இதுதான் ஆர்சிபியோட 11ஸாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு சேஞ்ச் வேணால் பண்ணலாம் அப்படின்னா தேவ்தத் படிக்கலுக்கு பதிலாக வெங்கடேஷ் ஐயர் எதிர்பார்க்கலாமான்னு தெரியல அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் ஆல்ரவுண்டர், அவர்கிட்ட வந்து 1-2 ஓவர் வாங்கலாம். ஏன்னா அவர் தேவ்தத் படிக்கலுக்கு பதிலாக வந்தார் அப்படின்னா நம்பர் 3 ரஜத் படிதார் ஆட வச்சுட்டு நம்பர் 4 டிம் டேவிட் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நம்பர் 5 ஆர் நம்பர் 6 வெங்கடேஷ் ஐயர் ஆடுவாரான்னு தெரியல. ஸோ அது மேனேஜ்மெண்ட் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஒரு 70 to 80% இந்த 11 தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படின்னு. SRH டீமோட ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேரும் டெஸ்ட்ரக்டிவ் பேட்டர். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பழக்கலான்னு தான் வருவாங்க. அதனால் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அடி இந்த டீமை பொறுத்தவரை அதுதான் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹை ஸ்கோர் தான் அடிக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி டீம் தான் இது. செட்டப்பே அப்படி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃபேன்ஸ் மீட்டில் கூட அபிஷேக் சர்மா சொல்லியிருந்தாரு டிராவிஸ் ஹெட்டுக்கு ஆர்சிபிக்கு எகென்ஸ்ட் ஆடுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட் மேட்சே இவங்க 2 பேருக்கு தான் அமைஞ்சிருக்கு. ஸோ டிராவிஸ் ஹெட் எப்படி ஆடுறாருன்னு பார்க்கலாம். நம்பர் 3 இஷான் கிஷன் இந்த சைடை லீட் பண்ணுறாரு. பேட் கமின்ஸ் அன்அவைலபிள், இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு அதனால் அன்அவைலபிள். அதுக்கு பதிலாக இஷான் கிஷன் தான் லீட் பண்ணுறாரு. டொமஸ்டிக்கில் ஜார்க்கண்டுக்கு ரொம்ப அழகாக லீட் பண்ணி கப்பெல்லாம் அடிச்சு கொடுத்தாரு. கப் அடித்ததோட T20 ஸ்டார்டுக்குள்ளேயும் வந்தார். நல்ல டோர்னமெண்ட் அவருக்கும் இம்பாக்ட் நாக்கில் ஆனார். சூப்பராக ஆனாருங்க வேர்ல்டு கப்பு. அதனால் அவருக்கு நல்ல டோர்னமெண்ட்டு அந்த மைண்ட் செட்டு நல்ல டெம்போலேயே தான் சன்ரைசர்ஸை லீட் பண்ணுவார். ஸோ நல்லா லீட் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். பேட் கமின்ஸ் இல்லாத குறைய அவர் தீர்த்து வைப்பார். நல்லா லீட் பண்ணுவாருன்னு நம்பலாம். நம்பர் 4 கிளாஸுங்க. சவுத் ஆஃப்ரிக்காக்கு ரீசெண்டாக ரிட்டையர் ஆகிட்டாரு. அதனால் அரௌண்ட் வேர்ல்டு T20 லீக் மட்டும் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. SRHக்கு நம்பர் 4 இறங்குவார்னு எதிர்பார்க்கலாம். நல்ல பேட்டர், நல்ல மேட்ச் வினர். ஒரு மேட்சை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு கேப்பபிள் இருக்குது. SRHக்கு ரீசெண்ட் இயர்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. எம்டி கிளாஸருக்கு நல்ல சீசனாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நம்பர் 5 நிதிஷ்குமார் ரெட்டி. ரீசெண்டாக இவர் ஃபார்மு கொஞ்சம் டிப்பில் தான் இருக்குது. அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லை. இந்தியா செட்டப்பில் இருந்தார். அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரலை. ஆஸ்திரேலியா டெஸ்ட் டூரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு இவர்கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வரலைங்க. அதனால் இவருக்கு இந்த சீசன் பெரிய டெஸ்ட் இருக்கும். இந்த சீசன் இவருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு, இந்தியாவுக்கு எப்படி கம்பேக் பண்ண போகிறாரு, அவரோட பிளேஸை எப்படி தக்க வச்சுக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இவர் இந்த சீசன் எதிர்பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ நம்பர் 5 நிதிஷ்குமார் ரெட்டி. நம்பர் 6 லியாம் லிவிங்ஸ்டன் இந்த தடவை எடுத்திருக்காங்க அவங்க இடத்துல. ஸோ எதிர்பார்க்குறாங்க லிவிங்ஸ்டன்லேருந்து. பட் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆர்சிபிக்கு லாஸ்ட் இயர் பெருசாக ஒன்றும் பண்ணலை. 1-2 மேட்ச் தான் நல்லா விளையாண்டாரு. நான் பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு சீசன்லாம் இல்லை அவருக்கு. ஸோ நம்பர் 6 லியாம் லிவிங்ஸ்டன் ஆல்ரவுண்டர். 1-2 ஓவர் போடுவார். நம்பர் 7 ஹர்ஷல் பட்டேல், பர்பிள் பட்டேல் ஆல்ரவுண்டர். டெத் ஓவர் நல்லா போடுவார். நம்பர் 8 ஜெய் உனாட்கட். நம்பர் 9 கார்ஸு. நம்பர் 10 ஹர்ஷ் துபே. நம்பர் 11 ஜீசன் அன்சாரி. இதாங்க சன்ரைசர்ஸோட 11s. இவங்களுக்கு டாப் 4 பிரச்சனையே இல்லைங்க. பேட்டிங்கை பொறுத்தளவு பிரச்சனையே இல்லைங்க. 250 அடிக்கினாலும் அடிப்பாங்க. இல்லையா அவங்க எதிர்பார்த்த மாதிரி 300 அடிக்கட்டுமே, தாராளமாக அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 300 திருப்பி கொடுக்குற அளவுக்கு பவுலிங் இருக்குங்க இவங்ககிட்ட. அந்த மாதிரி ஒரு டீம் தான் இவங்க. பவுலிங் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ஒரு டீம்லையும் அட்லீஸ்ட் ஒரு பவுலராச்சும் 4 ஓவர் நறுக்குன்னு போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவுலர் வச்சுருப்பாங்க. இந்த டீமில் அப்படி யாரை சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா 4 ஓவராச்சும் ஒரு டீமில் ஒரு மெயின் பவுலராக 4 ஓவரை பிரித்து அங்கங்கே ஒரு ஓவர் கொடுத்து மேக்கப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த டீமில் யாரை அப்படி கொடுக்க போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல. பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் இவங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே பவுலிங் தான். ஸோ இதான் மக்களே SRHோட 11s, இந்த ஆர்சிபியோட 11s. 2 டீமையும் கம்பேர் பண்ணால் SRHை விட ஆர்சிபி அப்பர் ஹேண்டு தான். இந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. அவங்க தான் டீம் பேலன்ஸ்டாகவும் இருக்குது. பவுலிங் கொஞ்சம் SRHோட பெட்டராக தெரியுறாங்க. அதனால் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நாளைக்கு யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.